அடுத்ததாக ஒரு அண்மை செய்தி, அதனை பார்த்துவிடலாம். அண்மை செய்தி, வக்ஃப் சட்ட திருத்தம் மசோதாவானது மேற்கு வங்கத்தில் அமல்படுத்தப்படாது என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். மேற்கு வங்க முதலமைச்சரின் தற்போதைய அறிக்கையானது என்ன கூறுகிறது? அண்மையில் மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப் திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இரு அவைகளில் நிறைவேற்றப்பட்டு அதுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் கிடைத்தது சட்டமாக இருக்கிறது. இந்த நிலையில் வக்ஃப் திருத்த சட்டம் மேற்கு வங்கத்தில் அமல்படுத்தப்படாது என என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கொல்கத்தாவில் நடைபெற்ற ஜெயின் சமூகத்தினருக்கான நவகர் மகாமந்திரா திவஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய மம்தா பானர்ஜி இந்த வாக்குறுதி அளித்திருக்கிறார். வக்ஃப் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதால் இஸ்லாமியர்கள் வருத்தத்தில் இருப்பதை நான் அறிவேன். ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உறுதியை நான் கொடுக்க விரும்புகிறேன். மாநிலத்தில் உள்ள சிறுபான்மை மக்கள் மற்றும் அவர்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் என்கிற உறுதியை தான் வழங்குவதாகவும், மேற்கு வங்கத்தில் வக்ஃப் திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேற்கு வங்கத்தில் சுமார் 33% இஸ்லாமியர்கள் வசிக்கின்றனர். இந்த நேரத்தில் வக்ஃப் திருத்த சட்டம் நிறைவேற்றி இருக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் அவருடைய சொத்துக்களையும் பாதுகாப்பது நம்முடைய கடமை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல மேற்கு வங்கத்தில் பிரித்து ஆட்சி செய்யக்கூடிய எந்த ஒரு அரசியலையும் கொள்கையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அது நடைபெறாது எனவும் மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மக்களுக்கு ஒற்றுமையாக வாழ்வோம் என்ற செய்தியை தான் நாம் இந்த நேரத்தில் நாம் கொடுக்க வேண்டும். இந்த தீதி இருக்கும் வரை உங்களுக்கு எதுவும், தீதி என்றால் சகோதரி என்ற அர்த்தம், இந்த தீதி இருக்கும் வரை உங்களுக்கு எதுவும் ஆகாது, நாம் ஒற்றுமையாக இருந்தால் இந்த உலகத்தையே வெல்லும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மம்தா பானர்ஜி இது போன்ற மத்திய அரசு இயற்றிய ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தாது என்று சொல்வது இது புரிதல்ல. ஏற்கனவே 2019 மத்திய அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை இயற்றி சிஏஏ சட்டத்தை, அப்போதும் கூட மம்தா பானர்ஜி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் மேற்கு வங்கத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்றும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஆண்டு மேற்கு வங்கத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் சிறுபான்மை சமூகம், குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய அந்த வாக்குகளை குறிவைத்து மம்தா பானர்ஜி இந்த வக்ஃப் திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தாது என்ற ஒரு முக்கியமான வாக்குறுதியை வழங்கியிருக்கிறார். நேற்று கூட மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத்தில் வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற அந்த போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டதும் கூட குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் தான் இது போன்ற ஒரு வாக்குறுதியை மம்தா வழங்கியிருக்கிறார். அவர் இப்படி ஒரு வாக்குறுதியை வழங்கியிருந்தாலும் அது நடைமுறையில் சாத்தியமா என்கிற பல்வேறு கேள்விகள் எழுகின்றது. இது குறித்து பாஜகவினர் சொல்வது என்னவென்றால், இது ஒரு தனிநபர் சட்டம் அல்ல, இது இந்தியாவுடைய சட்டம், அது நாடு முழுக்க எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும், அதை பின்பற்றியே ஆக வேண்டும் என்று பாஜக தன்னுடைய எதிர்கருத்தை முன்வைத்திருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.